இப்படி மூடிடுங்க. நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓ, நல்லா வெந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இது வந்து நம்ம வந்து இந்த தண்ணியில் சுண்ட வச்சுருக்கோம். நடுவில் 2-3 தட்டி கிண்டி விட்ருக்கோம். கிண்டி விடலைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் மேலே தட்டு போட்டு 3 நாளும் இடையில திறந்து கிண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு கோவக்காய் பொரியல் வந்துடும். கறி வறுவல் மாதிரி சூப்பரான டேஸ்ட்டை. தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். மெயினான சைடிஷ் வந்து நம்ம சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கோவக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை குழம்புல நம்ம வந்து தொட்டுட்டு சாப்பிட போகிறோம். என்ன கொதிக்குது இது.